என்று அறிந்திருக்கிறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை 3 விதமான சூழ்நிலை உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல. நம்பர் 1, முதலாவதாக இந்த ஜனங்கள் இருக்கிற சூழ்நிலை பதில் இல்லாத சூழ்நிலை. கேள்வி நிறைய இருக்குது, ஆனா என்ன இல்லைன்னா பதில் இருக்குது. ஆனா கர்த்தர் என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, நீ எந்த பதிலும் சொல்ல மாட்ட, நான் உனக்கு செய்கிற அற்புதத்தை வச்சு அவங்க பதிலை கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமா சொல்றேன், இது அப்படியே நடக்கும், இது அப்படியே நடக்கும், இது அப்படியே நடக்கும். உங்களை என்ன ஆனாங்கன்னு கேள்வி கேட்கிற நிறைய பேரு, பதிலே இல்லாம இருக்கிறதுனால மறைஞ்சு மறைஞ்சு வாழ்ற நிறைய பேரு, கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார், கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். அதுதான் அவர்களுக்கு பதில். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துகிறது தான் அவர்களுக்கு பதில். கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணுவது தான் அவர்களுக்கு பதில். ஓ, கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறது தான் அது பதில். கர்த்தர் உங்களுக்கு அந்த காரியத்தை செய்கிறது. ஜெபிப்பீங்களா? ஜெபிப்பீங்களா? இது நடக்கணும், இந்த வார்த்தை நடக்கணும், இந்த வார்த்தை நடக்கணும், சீக்கிரமா நடக்கணும். அவங்க என்ன பார்த்து இனி ஒரு கேள்வி கூட கேட்க கூடாது. கர்த்தர் என்ன நடத்துறத வச்சு வேதம் சொல்கிறது, அவர்கள் வாயை மூடிக்கொள்ளுவார்கள், தங்கள் கைகளினால் வாயை மூடிக்கொள்ளுவார்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லுகிறதுக்கு கேட்டேன். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சிஸ்டர் சொல்லுவாங்க, அம்மா